நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இனி ஏந்துவதற்கு உன் கரம் எழவில்லை எனில் சிந்தும் எனது கண்ணீரை எவர் ஏந்துவார்கள்? எனது கண்ணீரை எவர் துடைப்பார்கள்? உனது புதல்வனின் இன்னுயிரை காக்க தவறினோம். அது யாம் செய்த தவறாகும். எம் நால்வரையும் நீ மன்னிப்பாய் அர்ஜுனா. காரணம் என்ன? அதை நான் அறிய வேண்டும். ஏன் தம் நால்வரால் எனது புதல்வன் அபிமன்யுவை காக்க இயலவில்லை? அதன் காரணம் என்ன? ஜெயத்ரதன் சிவனை எண்ணி தவம் செய்து வரத்தை பிராப்தம் பெற்றான். அதன் வாயிலாக அவன் தம்மை தவிர எம் அனைவரையும் தடுக்கும் திறனை பெற்றான். ஜெயத்ரதனா? அன்று நான் களத்தில் உயிர் பிச்சை அளித்தவனா? ஆனால் இன்று அவன் நன்றி இல்லாமல் என் அபிமன்யு உயிரை பறித்து விட்டான். அன்று அவனுக்கு உயிர் பிச்சை அளித்து பாவம் இழைத்தேன். அவனுக்கு மன்னிப்பு அளித்து பாவம் புரிந்தேன். நானே இந்நிலைக்கு காரணம் அண்ணா. நன்றி மறந்தவன் நம்மை தண்டித்து விட்டான். நாமும் தண்டிக்க வேண்டும் அவனை. என் புதல்வனை வதைத்ததற்கான தண்டனை அந்த ஜெயத்ரதனை வதம் செய்து உடலை சிதையேற்றுவேன். இது எனது சபதமாகும். வீரன் அபிமன்யுவின் தந்தை மேற்கொண்ட சபதமாகும். काले प्रतिष्ठितः अरानमानृतं हिंसा धर्मो यावस्तिकः स्थितः अरानमानृतं हिंसा धर्मो यावस्तिकः
இடத்தில் யுத்தம் புரிய வந்திருக்கின்றாயே? யுத்தம் புரிய வரவில்லை, பலியிட வந்துள்ளேன். அர்ஜுனனின் ரௌத்ர ரூபத்தை காண தயாராகுங்கள். செல் துச்சாதனா. வேண்டாம் அர்ஜுனா, சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு யுத்தம் புரிவது அதர்மமாகும். தர்ம அதர்மம் பற்றி பேசும் அதிகாரத்தை தாம் இழந்து விட்டீர்கள் குருதேவரே. இன்று களத்தில் நிகழ்ந்த அநியாயம் எவ்வகையில் நியாயமாகும் குருதேவா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்று களத்தில் நிகழ்ந்த அநியாயம் எவ்வகையில் நியாயமாகும் குருதேவா? வித்தியை போதித்த குருதேவரான தாமே அதர்ம செயலுக்கு துணை நின்றீர்கள். இனி தர்ம அதர்மம் இரண்டிற்கும் வேறுபாடில்லை. ஈசனுடைய ருத்ர தாண்டவம் ஒன்றையே பார்ப்பீர்கள். இன்று இங்கே எதிரில் நிற்பவன் கடும் கோபம் கொண்ட காலனாவான். உங்களுக்கு காலனாவான். சதி செய்து மாய்க்கப்பட்ட ஒரு வீர மகனின் தந்தை பழி வாங்க வந்திருக்கிறார். என்னை பொறுத்தவரை இனி தர்மம் என்பது தம் அனைவரின் மரணம்.
வதைக்கும் பணியை துவங்கு. இவர்கள் உன்னை நெருங்க மாட்டார்கள். நிறுத்துங்கள். சூரியன் அஸ்தமித்த பிறகு எந்த ஒரு வீரனோடும் போரிடுவது நன்றன்று. தமது பழி உணர்வை நாளை வெளிப்படுத்துங்கள். தமது குருவின் கோரிக்கையை ஏற்றருளுங்கள். ஜெயத்ரதனை விடு, அவனை விடு அர்ஜுனா. இன்று கௌரவர் சேனை யுத்த தர்மத்தை மீறிவிட்டது குரு துரோணரே. தம்மை குருவென்று கூறுவதற்கு என் நாவானது கூசுகிறது. ஒரு சிறுவனை அறுவர் இணைந்து வதைத்தீர்களே, தமக்கு வெட்கமாக இல்லை? இனி யுத்த நீதி தர்மத்தை எவரும் கடைபிடிக்க தேவையில்லை. வதைக்கவே வந்துள்ளோம். மகனே அர்ஜுனா, இந்த அகிலமே உன்னை தூற்ற துவங்கும். அபிமன்யுவின் தியாகம் வீணாகிவிடும் மகனே. உன் மூலமாக அதர்மம் இழைக்கப்பட்டால் யுதிஷ்டன் அரியணையை தியாகம் செய்வார். கங்கை மைந்தர் பீஷ்மர் மற்றும் உனது குருவின் கனவானது மண்ணோடு மண்ணாகிவிடும் மகனே. நீ அதர்மம் இழைக்கலாகாது. தயை கூர்ந்து எனது கோரிக்கையை ஏற்பாயாக. வேண்டாம் அர்ஜுனா, அவனை விடு, அவனை விட்டுவிடு. என்னை யாரும் தடுக்காதீர்கள். இவன் என் புதல்வனை வதைத்தவன். இவனை என்னால் மன்னிக்க இயலாது. வேண்டாம் அர்ஜுனா, இது அதர்மம். சூரியன் அஸ்தமித்து விட்டது. அர்ஜுனா, போரினில் அபிமன்யு அதர்மம் இழைக்கவில்லை. நீ இப்போது அதர்மம் இழைத்த அவன் தியாகத்தை வீணாக்காதே. அவன் வீர மரணத்தை மறக்காதே. விட்டுவிடு இவனை. அன்று உனக்கு மன்னிப்பு அளித்தேன். எனது தமையனுக்கு அறிவுரை வழங்கி உனது மரணத்திற்கு அரணாக இருந்தேன். அன்று நான் இழைத்த தவறுக்கு ஒரே ஒரு பிராயச்சித்தமே உள்ளது. உனது உடலை இரண்டாக கிழித்தறிவது. அது நடக்கவில்லை எனில் என் உயிரை தியாகம் செய்வேன். நாளை சூரிய அஸ்தமனத்தின் போது இந்த ரணபூமியில் 2 சிதைகள் எரியும் ஒரு சிதையிலிருந்து எனது புதல்வன் அபிமன்யு சொர்க்க வாசல் நோக்கி செல்வார். எரிய போகும் இன்னொரு சிதை உனக்கானது. நாளை உனை நான் வதைக்கவில்லை எனில் அதில் விழப்போவது நானாவே. இது எனது சபதமாகும். அர்ஜுனனுடைய மரணம் நாளை நிகழ வேண்டும். சரியாக சொன்னாய் துச்சாதனா. ஒருவேளை அர்ஜுனன் நாளை என்னை வதைக்கவில்லை எனில் சுயமாக அக்னி ஸ்நானம் செய்வான். ஒருவேளை அர்ஜுனன் ஜெயத்ரதனை வதைத்தாலும் அவன் சாம்பலாவது நிச்சயமாகும். என் தந்தை எனக்கு ஒரு வரமளித்திருக்கிறார். ஜெயத்ரதனின் சிரமானது எவரின் கரத்தால் பூமியில் விழுகிறதோ அக்கணமே அவன் உடல் எரிந்து சாம்பலாகி விடுவான். அவ்வாறு நிகழ்ந்தால் அது கௌரவர் சேனைக்கு லாபம் அளிக்கும். ஆனால் இந்த ஜெயத்ரதன் தம் அனைவருக்காக இன்னுயிர் துறப்பேன் என்று கனவு காண வேண்டாம் துரியோதனா. அக்கவலை உனக்கு தேவையில்லை. நீ எமது சகோதரியின் கணவன். உன் உடல் விட்டு உயிர் பிரிய
நாங்கள் அனுமதியோம். உன் உயிரைக் காக்கும் கடமை உரியவனாவான் இந்த துரியன். கடமையை அனைவரும் கருத்தில் கொள்கின்றோம். அர்ஜுனன் சஞ்சலம் அடைந்துள்ளான். அவன் ரௌத்திரத்தை தடுப்பதென்பது இலகுவானதன்று. அன்பு மருமகனே, இது தொடர்பான யோசனை ஒன்று என்னிடம் இருக்கிறது. அது என்ன யோசனை சஞ்சயா? விளக்கம் கூறுவாயாக. ஒருவேளை அர்ஜுனன் ஜெயத்ரதனை வதைத்தால் அவனாகவே எரிந்து சாம்பலாவான். ஆனால் வாசுதேவ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு துணை நின்றால் நிச்சயம் ஒரு திட்டத்தை வகுத்திருப்பான். அதை அறிந்தாயா? வாசுதேவர் திட்டத்தை வாசுதேவர் அல்லாது யார் அறிவார் மகாராஜா? ஆனால் இன்றைய தின யுத்தத்தின் சங்குலி முதல் ராஜகுமாரன் அர்ஜுனன் தமது சேனையை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறான் அரசே. யுத்தத்தின் 14ஆம் நாள். வாசுதேவ கிருஷ்ணரின் ரதம் குரு துரோணர் நிர்மாணித்த 2 வியூகங்களை உடைத்து ராஜகுமாரன் அர்ஜுனனை 3வது வியூகம் நோக்கி அழைத்துச் செல்கிறது. இன்று அனைவரும் அர்ஜுனனை எதிர்க்கும் துணிவற்றவராக விலகுகின்றனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுனா, உனது சபதத்தை கைவிடு. உன்னால் ஜெயத்ரதனை நிச்சயம் அடைய இயலாது. என் பாதை விட்டு விலகுங்கள் குருதேவரே. என் சபதம் முடிக்கும் பணிக்கு எவர் இடையில் வந்தாலும் அவர்கள் அனைவரையும் சாம்பலாக்குவேன். என் மகனது மரண வேதனை இன்று அர்ஜுனன் அம்புகளில் தீயாய் தெரிக்கும். வெளிப்படும் அஸ்திரம் ஒவ்வொன்றும் என் புதல்வன் அபிமன்யுவே. இன்றைய தின போரில் அபிமன்யுவிற்கு துணையாக அவன் தந்தையே உடன் நிற்கின்றான். விலகிச் செல்லுங்கள் குருதேவரே. புறப்படுங்கள் மாதவா. மரணிப்பதற்காக மறைந்திருக்கிறான் ஜெயத்ரதன். என்னோடு யுத்தம் புரிய அர்ஜுனா. அர்ஜுனன் என்று கூறாதே கர்ணா. வீராபிமன்யுவின் தந்தை என கூறு. மகனை இழந்த ஒரு தந்தையின் கோபாக்னியில் இருந்து அந்த ஜெயத்ரதனை உன்னால் காக்க இயலாது. துரோணாச்சாரியார் உருவாக்கிய 3வது வியூகத்தை நெருங்கிவிட்டார் ராஜகுமாரர் அர்ஜுனன். விரைந்து அவர் ஜெயத்ரதனை நிச்சயம் நெருங்கிவிடுவார். அர்ஜுனன் வீரத்தின் மீது மிகுதியான நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஏற்ற சபதத்தை நிறைவேற்றி தன் பிராணனை காப்பான் அர்ஜுனன். என்னவரை வெல்லும் சக்தி இந்த அகிலத்தில் எவருக்கும் இல்லை. புதல்வன் தியாகத்திற்கு நியாயம் வழங்குவார்.
குலக்கொழுந்தை இழந்த சோகத்தில் கோர காட்டுத் தீயாய் களம் புகுந்திருக்கிறார். என்னவரை இன்று எதிர்த்து நிற்பவர்கள் எவராயினும் மரணிப்பது நிச்சயம். என்னோடு தொந்தம் புரிய அர்ஜுனா. தொந்தம் வீரர்களோடு புரிவதாகும். அநியாயக்காரர்களுக்கு தண்டனையே வழங்க வேண்டும். வர வேண்டும் அர்ஜுனா, விரைந்து வா. அர்ஜுனா, உனக்காக யாம் அனைவரும் சிதை ஒன்றை உருவாக்கியுள்ளோம். சூரியன் அஸ்தமிப்பதற்கு சில நாழிகைகளே மீதமுள்ளன. இப்போது என்ன செய்வாய் அர்ஜுனா? உன்னால் இன்று ஜெயத்ரதனை அடைவதென்பது இயலாத அன்பு விஜயா.